தூத்துக்குடியில் அதிமுக முன்னாள் பஞ்சாயத்து தலைவியின் கணவரை லாரி ஏற்றி கொலை செய்ததாக கூறி உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவலை செய்தியாளர் விஜயகாந்த் வழங்கிட கேட்கலாம். விஜயகாந்த், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான முழு பின்னணி என்ன? வணக்கம் மேடம். அதாவது தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே உள்ள கொல்லம்பரம்பு பகுதியை சேர்ந்தவர் முத்து பாலகிருஷ்ணன். இவரது மனைவி முன்னாள் பஞ்சாயத்து தலைவி அவர். தற்போது இவர் முத்து பாலகிருஷ்ணன் என்பவர் ரியல் எஸ்டேட் தொழில் உள்ளிட்ட பல்வேறு தொழில்களை அந்த பகுதியில் செய்து வருகிறார். இந்த நிலையில் ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தலின் போது அதிமுக திமுக இரு பிரிவினரிடையே மோதல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதில் முத்து பாலகிருஷ்ணனுக்கும் தற்போது இருக்கக்கூடிய திமுக பஞ்சாயத்து தலைவி கணவர் கருணாகரன் என்பவருக்கும் முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு உன்னை கொன்று விடுவேன் என கருணாகரன் மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று காலை முத்து பாலகிருஷ்ணன் என்பவர் அதே பகுதியில் சந்திரகிரி அருகே, அதாவது ஓட்டப்பிடாரம் அருகே உள்ள சந்திரகிரி அருகே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் போது எதிர்பாராத விதமே பின்னால் லாரி மோதி சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளார். இது தொடர்பாக அந்த லாரியை ஓட்டி வந்த அதே பகுதியை சேர்ந்த சவுந்தரராஜன் என்பவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் ஏற்கனவே இந்த தேர்தல் சம்பந்தமாக முன்விரோதம் இருந்து வந்ததாக அதிமுக திமுக இரு பிரிவினரை முன்விரோதம் இருந்து வந்ததாகவும், இதனால் அந்த முத்து பாலகிருஷ்ணனை தற்போது இருக்கக்கூடிய திமுக பஞ்சாயத்து தலைவியின் கணவர் கருணாகரன் திட்டமிட்டு கொலை செய்ததாக அந்த உயிரிழந்த முத்து பாலகிருஷ்ணனின் உறவினர்கள் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் உடலை வாங்க மறுத்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ள சவுந்தரராஜனிடம் விசாரணை நடத்தி வரும் போலீசார் கருணாகரனுக்கு தொடர்பு உள்ளதா எனவும் வழக்கு சம்பந்தமாக விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி விஜயகாந்த். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.